जगदम्ब मदम्ब कदम्ब वन प्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधुकैटभगन्धिनि कैटभभन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्ड विखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्ड विदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते निजभुजदण्ड निपातितखण्ड विपातितमुण्ड भटाधिपते. இந்த இரண்டாவது யாகம் என்னன்னா பிதுர் யாகம்னு பேர். பிதுர் யாகம்னா என்னன்னா, நீ வந்து ஒரு பிராமணரை கூப்பிட்டு செய்ய வேண்டியதில்லை, எள்ளும் தண்ணியும் உன்னுடைய பித்துர்களுக்கு செஞ்சால் போதும். பித்துர்கள்ங்கிறது உனக்கு முன்னாடி முன்னார்கள் இருக்காங்க, நீ நம்புறியா இல்லையா? கண்டிப்பாக நம்பித்தான் ஆகணும். நமக்கு முன்னாடி ஒரு ஜீவன் இல்லாமல் நம்ம வர முடியாது. அந்த மாதிரி வகையில் பிதுர் யாகம்னு பேர். எங்கேயாவது காசி கங்கை அங்கே மாதிரி எங்கேயாவது முக்கியமான இடங்களுக்கு போகும் பொழுது அந்த பிதுர் யாகம். இந்த திருக்கோயிலில் ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது, அதை தரிசனம் செய்து கொள்வோம். இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து திருக்கோயில். சோழர் காலத்து திருக்கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். அதே மாதிரி மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தெய்வங்களுக்கு யாகம் நடத்துதல். சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லக்ஷ்மி ஹோமம் பண்ணோம், சுதர்சன ஹோமம் பண்ணோம், இப்படிலாம் சொல்லுவாங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லும்போது மிகவும் தேவதைகள் உன்னை ரட்சிக்கப்பட்டு நீ கண்டிப்பாக உன்னுடைய தோல்விகளிலிருந்து விடுபடுவாய். அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் சார், கண்டிப்பாக சுதர்சன ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் இதெல்லாம் வருடம் ஒரு முறை நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் கூட சில நேரங்களில் உங்களுக்கு செய்யும் தொழிலால் ஏற்படக்கூடிய தோஷம், அந்த தோஷத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான தோஷம் உங்களுக்கு விலக்களித்து கண்டிப்பாக நல்ல விஷயத்தை தரும். இதே மாதிரி இந்த மூன்றும் என்னால் செய்ய முடியாது, நாலாவது என்ன செஞ்சால் எனக்கு ஈஸியான வழி கிடைக்கும் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருந்து தெரியும். மான் மழு இவை இரண்டும் கொண்டதனால் சிவதுர்கை, அதே மாதிரி சங்கு சக்கரம் ஏந்தியதால் விஷ்ணு துர்கை. இப்போ நீங்கள் கேட்கலாம், சிவதுர்கை என்ன சார், விஷ்ணு துர்கை என்ன சார், இது எதுக்காக இதை வந்து நம்ம செய்யணும், இது எதுக்காக, இது எதுக்காக? சைவர்கள் அவர்களுக்கு ராகு திசை. சில பேர் பார்த்தீங்கன்னா சைவர்கள் கும்பிடுவாங்க. சைவர்கள்னால் சிவனை வழிபடுறவங்க. அவங்களுக்கு ஒரு ராகு திசை நடக்குது, என்ன பண்ண முடியும்? அவங்க சிவதுர்கையை வழிபடலாம். சில பேர் வைணவர்கள் இருப்பாங்க, நாங்கள் பெருமாள் கும்பிட்றோம் அப்படின்னு, அவர்களுக்கு ராகு திசை நடக்கும்போது விஷ்ணு துர்கையை கும்பிடலாம். இதே நேரத்தில் எதிரி நாசம், அதுக்கு வந்து ராகு துர்கையே வணங்கணும். இந்த மாதிரி இருக்குது, ராகு துர்கைன்னே இருக்குது. ஆனால் எருமை வாகனத்தின் மீது துர்கை ஏறி வலம் வரக்கூடியது. அதே மாதிரி இதுலேயே இன்னொரு விஷயம் பாருங்கள், சாமுண்டிங்கிறது சைவம், அதே மாதிரி வராகி அப்படிங்கிறது வைணவம். வராக அவதாரம் எடுத்த பெருமாள் வராகி அப்படிங்கிற முகத்தோட இங்கே அம்பாள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய தரிசனமும் இன்றைய நாளில் சேவிப்பது பெரும் புண்ணியம். காமினி அழகே கேடுகள் ஏதும்
கஜவாரண திருமாமகளே வாழும்படியே உலகில் வார்க்கும் வாசவினாரணி மாலினியாளே மலரடி தேடும் மனங்களில் எல்லாம் மாதவம் புரியும் கஜமாமகளே கருணை நிறைந்த விழிகள் இரண்டும் காலம் கடந்த அழகிய சாயல் கனிவே உன்னை தாங்கிய சன்னதி கவலை தீர்க்கும் தோரணவாசல் கருணை நிறைந்த விழிகள் இரண்டும் காலம் கடந்த அழகிய சாயல் கனிவே உன்னை தாங்கிய சன்னதி கவலை தீர்க்கும் தோரணவாசல் அருணன் சுடராய் அவனியில் வீசும் அம்மா நீயே அருளின் கோயில் ஆதர தருள்வாய் சரணம் சேரோ என்றும் நீதா எங்கள் காவல் பார்த்தீங்களா? இப்போது இந்த ராஜராஜேஸ்வரியை யார் வணங்கலாம்? அது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் இருப்பாங்க. அந்த முதியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வயோதிகத்தில் இருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்மையாகவே இறைவனுடைய பாதத்தில் போய் சேர வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுடைய உடல் உபாதை தாங்க முடியாதுங்க. ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஒரு நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது உடல்நிலை கேன்சர் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, இங்கெல்லாம் கொண்டு வராதீங்க, அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை சொல்லிடுவாங்க. அவங்க பாவம் என்ன பண்ண முடியும்? அப்போது மோட்ச நிலை தரக்கூடியவள் ராஜராஜேஸ்வரி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சிரித்த முகத்தோடு, அலங்கார முகத்தோடு யாரெல்லாம் விருச்சிக ராசி இருக்கீங்களோ, யாரெல்லாம் மேசராசி இருக்கீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக ராஜராஜேஸ்வரியை வணங்கலாம். ராஜராஜேஸ்வரியினுடைய அம்சம் மிகச்சிறந்த அம்சம். அதே மாதிரி உங்களுடைய அந்த வீட்டில் முதியவர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படி இந்த அமாவாசை தாண்டாது போல இருக்குங்க, எப்படி இந்த பௌர்ணமி தாண்டாது போல இருக்குங்க. ஆனால் அது அமாவாசையும் தாண்டி பௌர்ணமியும் தாண்டி தீபாவளியும் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அமாவாசை பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் இல்லைங்க. அதாவது 180 டிகிரியில் பௌர்ணமி சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து, அதே மாதிரி கரெக்டாக 360 டிகிரி வரும்போது அமாவாசை, அந்த கடல் பொங்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தினங்களில் உயிரோட வதை அதிகமாக இருக்குங்க. இதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, அமாவாசை தினங்களில் பௌர்ணமி தினங்களில் வழிபாடு அதிகமாக இருக்கணும். அமாவாசை தினங்களில் நீங்கள் யாரை கும்பிடுவீங்க? அம்பாள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் சிவாலய வழிபாடு அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி வகையில் இப்போ யாராவது உங்கள் வீட்டில் ரொம்ப வயதானவர்கள் உடல் நோயால் அவதைப்பட்டு அவர்களால் மோட்ச நிலை அடைய முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், ராஜராஜேஸ்வரி கடாட்சம் அப்படின்னு சொல்லி ராஜராஜேஸ்வரி அஷ்டோத்திரம்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்குது. அது படித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சுபமோட்சம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நல்ல அம்மா ரொம்ப ராணி மாதிரி வாழ்ந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டது, ஆனால் உடல் நோயில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. உங்கள் மனசால ராஜேஸ்வரி அஷ்டோத்திரம் அது படிக்கணும், அல்லது லலிதா சகஸ்ரநாமம் அது படித்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்ச நிலையை தந்தருளி, ராஜராஜேஸ்வரி படித்தவர்களுக்கும் நல்ல நிலையை அள்ளக்கூடிய ஒரு அருமையான தெய்வங்க. இப்போ அந்த அம்மாவோட அலங்காரம் பார்க்க தானே காத்துட்ருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு அலங்காரம். இப்போ காத்திருந்து சேவிப்போம்.